இந்த பதிவை கேட்டுக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கோடிலிங்க தரிசன பலன் தரும் ஐப்பசி அன்னாபிஷேகத்தை பத்தி தான் இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்ள போகிற மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று ஒரு பழமொழி உண்டு. இது சோம்பேறிகளுக்காக சொல்லப்பட்ட பழமொழி என பலரும் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இறைவனுக்கு செய்யப்படும் அன்னாபிஷேகத்தை கண்டால் சொர்க்கம் நிச்சயம் என்பதுதான் இதன் உண்மையான பொருள். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும் ஒரு சிவத்திற்கு சமம். அபிஷேகம் செய்யப்பட்டுள்ள ஒவ்வொரு அரிசியிலும் ஒவ்வொரு பருக்கையிலும் ஒரு சிவத்தை காண முடியும். கோடி சிவலிங்க தரிசனம் பல ஜென்ம பாவங்களை போக்கும் என பெரியவர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள். ஆனால் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு சிவலிங்கமாக தரிசித்து கோடி சிவலிங்கங்களை தரிசிப்பது என்பது முடியாத காரியம். கோடி லிங்கம் இருக்கும் கோவிலுக்கு சென்று இந்த லிங்கங்களை தரிசனம் செய்யும் பாக்கியம் எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. அதனால் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் செய்து அதில் உள்ள ஒவ்வொரு சாதத்திலும் அரிசியிலும் ஒரு சிவத்தின் ரூபத்தை காணலாம். ஒரு சிவத்தை வழிபட்ட பலன் அந்த நாளில் கிடைக்கும் என சிவபெருமானே நமக்கு வரமளித்துள்ளார். அந்த வரத்தின்படி அன்னாபிஷேகத்தை கண்டால் அதில் உள்ள கோடான கோடி சோறும் கோடான கோடி சிவலிங்கங்களை சென்று தரிசனம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். சந்திரன் தனது பாவம் தீர எங்கெல்லாமோ அலைந்து திரிந்து வழி கிடைக்கவில்லை. கடைசியாக சிவனிடம் சென்று அவரை வழிபட்டு முறையிட்ட போது சிவபெருமான் தேய்ந்த நிலையில் இருந்த பிறையை தனது முடியில் சூடிக்கொண்டு என்றென்றும் இதே உயர்வுடன் காட்சி தருவார் என சந்திர மௌலீஸ்வரராக நமக்கு காட்சி கொடுத்து சந்திரனுக்கு சாப விமோசனம் தந்து இழந்த பொலிவை மீண்டும் தந்த நாள் இந்த ஐப்பசி பௌர்ணமி. இந்த நாளில் சிவனை வழிபட்டால் நம்முடைய பாவங்களும் துயரங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். மனிதனுக்கு போதும் என்ற நிறைவை தரும் உணவு மட்டும்தான். அதனால்தான் அந்த அன்னத்தை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்தால் நிறைவான வாழ்க்கையை, செல்வங்களை இறைவன் நமக்கு தருவார் என்று நம்பப்படுகின்றது. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.